போட்டு இங்கே நீ ஆட்டிடலான்னு பார்க்குறியா? எல்லாமே ரேஷன் அரிசி போட்டுக்கிறேன் இன்னைக்கு. ரேஷன் அரிசி என்னென்ன அரிசி போட்ட? ரேஷன் அரிசி சுத்தமாக இட்டிச்சு. அப்புறம் மிளகாத்தூள் அரையுமா? அரையாதா? அப்புறம் அரையா ரைஸ் மில்லு அமைதியாகுது, யாருமே காணோம். தலைவரா சும்மல் வருதா? எரியுதா? ஏறிட்டேன். எங்களுக்கு எப்படி எரியுது தெரியுமா? கையிலே தெரியா? இல்லை 235 காசு கொடு, என்ன ஏன் பார்க்குற? அதுக்காண்ட செவரு தாங்க இது, அங்கேயே ஆட்டி பார்க்குறேன், இங்கே தான் பார்க்கணும். போர் தண்ணிலே கழுவினா பரவாயில்லைங்களா? அது ஒன்றா வரும், நல்லா தான் இருக்கும். கருப்பு கவுனி அரிசி போடுதுண்ணா? கருப்பு கவுனி அரிசி போடல இன்னைக்கு. சரி பசங்க ஒயிட் இட்லி தான் கேட்டாங்களா, அதனால இன்னைக்கு ஒயிட் இட்லி. கிரைண்டரு சீர் பண்ணி போயிருக்கலாம், கிரைண்டர் இல்லாத எத்தனை போய் அங்கே இது பண்ணிட்டுதானே, ஏன் இங்கே வந்து உட்காந்தானே? சும்மா அங்கே அப்படியே குஞ்சு அப்படியே தண்ணி குடிக்கிறேன். எத்தனை போய் மிஷினில் தான் அரைக்கணுமா? மிஷினில் தான் அரைக்கணும், கிரைண்டர் தான் கட்ட கட்ட கட்டன்னு சவுண்டு வருது. அது பாருன்னா எங்கே பார்க்குறேன், பார்க்கணும், எங்கே டைம் இல்லை. நீ அது காலையில் இன்னைக்கு தூங்கினேன். எங்கே தூங்கினேன்? வேலை எல்லாம் செஞ்சுன்னுக்கிறேன், அதெல்லாம் கணக்கிலே கிடையாதா? அதெல்லாம் கணக்கு கிடையாது, வேலை செஞ்சது வரணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வேலை பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் அரிசின்னு வர போகிறோம். இட்லிக்கு வந்து மாவு அரைச்சி வர போகிறோம். ஏன்னா கிரைண்டர் ரிப்பேர் ஆகிடுதா, அதனால் மாவு அரைச்சிக்கினேன். கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆகுது? 22 நாளோ 30 நாளோ என்னமோ ஆகுது. வாங்கிட்டு வந்து இப்போ மிளகாத்தூள் போயிட்டு அரைச்சிக்கினேன் வர போகிறோம். அதுவும் இல்லாமல் காய்கறி காலியாகிடுது, சோப்புலாம் காலியாகிடுது. இன்னைக்கு நிறைய பட்ஜெட் நீ ஒதுக்கி வைக்கணும். நாத்தியமான எதனா ஒரு வேலை, எனக்கு எதனா ஒரு பட்ஜெட். ஆமாம், வரவு எத்தனா செலவு பத்தனா அந்த படம். ஆனால் அப்போவே வந்துருக்கு பாரு. என்ன கடையில் போட்டு இங்கே நீ ஆட்டிடலான்னு பார்க்குறியா? எல்லாமே ரேஷன் அரிசி போட்டுக்கிறேன் இன்னைக்கு. ரேஷன் அரிசி என்னென்ன அரிசி போட்ட? ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி, ரேஷன் அரிசி குண்டு அரிசி, ரேஷன் அரிசி பச்சை அரிசி, மூணுமே கலந்து போட்டுக்கிறேன். சீரக சம்பா போட்டியா? அது போடலை, எடுத்து வச்சா, ஆனால் போடலை. ஏன்? சரி இந்த அரிசிலே இன்னைக்கு இட்லி சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். எல்லாத்தையும் மொத்தமாக போடலாம்ல, ஏன் தனித்தனியாக போடுற? அது மொத்தமாக போட்டால் அது மொத்தமாக இது வந்து உளுந்து நல்லா மசி, அது இட்லி நல்லா இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் அரிசி ஆட்டினதுக்கு அப்புறமா உளுந்து போட்டேன்னா வச்சுக்க, நல்லா மசிஞ்சிருக்கும், இட்லி நல்லா இருக்கும். மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம மொத்தமாக போடக்கூடாது, தெரியாதவங்க தான் மொத்தமாக போட்டுருவாங்க. அப்புறம் மிளகாத்தூள் அரையுமா? அரையாதா? அப்புறம் அரைய வச்சு அப்புறம் நினைய வச்சு புட்டு சுட்டுற போற. அப்புறம் மிளகாத்தூள் புட்டு. மழை வருது, யாரும் வெளியே செல்லாதீங்கள், தடை விரிக்கணும். வா, நீ தான் எடுத்து போன, நான் பைக் எடுக்க தேவையா? கட்டப்பை தேவையில்ல, அதில் எடுத்து போட்டுக்கோ. மிளகா மூட்டையை தனியாக வச்சுக்கலாம், சாமான வரைக்கும் இதில் போட்டுரு. சரி, அந்த பக்கெட்டை தனியாக எடுத்துக்கோ, அரிசி பக்கெட்டு. நான் இதை மாட்டிக்கிறேன். மழையில் நனைஞ்சுன்னு போகிறோம், அதை இதுங்காட்டி ஒரு வழி ஆகிடும். வா, வேற என்ன? காசு எடுத்துக்க. காசு யார் எடுத்துன்னு வருவா? காசு எடுக்காத நீ மாறுன்னு வந்துரு. அங்கே வந்து என் மூஞ்ச பாரு. மூஞ்செல்லாம் பார்க்க மாட்டேன், நீ தான். நான் பாட்டுன்னு வந்துடுவேன். இதெல்லாம் கேட்டாங்க வச்சுக்கேன், என் வீட்டுக்கார வச்சு கட்டி போட்டுருங்க, இல்லை வேலைக்கு ஆள் வேணா எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம் ஆமாம். ஜானி, கண்டிப்பாக மழை வருவா. ரைஸ் மில்லு அமைதியாகுது, யாருமே காணோம். தலைவரா, தளபதி, கரெக்டாக நம்ம வர நேரம் தான் வானம் எட்டின்னுக்குது. என்ன பண்ண போகுது இல்லை? அது இது செலவு தூள். என்னால் கிட்ட கூட வர முடியாதுங்களா? அப்புறம் என்னால் தும்பிங்கெல்லாம் இருக்க முடியாது. நீயே அரைச்சி நீயே காய வச்சுக்கணும். ஆ, நீ பார்த்துக்க. நம்ம வரதுங்காட்டி பார்த்தோன்னா மழை வரும் போல். அது கூட கரண்ட்டு நிற்காமல் இருக்கணும்.
அது ஒரு மாதிரி நெடி வருது. இந்த மாதிரி ரைஸ் மில் வச்சுட்டு அது கூட தும்பின்னு இருக்கலான்ற. நீ இந்த மாதிரி பாத்துக்கோ, டிரைவர் ஆயிடு. நானா? நான் வந்து எடை போடணும். ஆமாம் ஆமாம், நீ நல்ல எடை பொண்ணு வந்து நான் அங்கே உட்காந்துன்னு அரைச்சிங்கிறேன். இது 2 வாட்டி உடைக்கணும், அப்புறம் காய வைக்கணும். அதுதான் இதில் கடுப்பு. மிளகாத்தூள் நீயே அரைச்சி பண்ணிக்கலாம், என்ன எதுக்கு வேலை வைக்கிறேன்? நம்மளுக்கு எனக்கு காய வைக்கிற வேலையே வேணாம், நீ தான் பார்த்துக்கணும். தெரியலையே, பாப்பாவை போட்டுங்க. நான் எவ்வளோ இடைக்கிறேன்னு பார்க்கலாம். அதெல்லாம் நீ ஏன் நிற்க விடணும். 250னா 4 கிலோ, 52.4 கிலோ இருக்கிற. ஆமாம், நான் 100 கிலோ இருப்பேன். 60, 62 அதுக்குள்ள ஒரு பையா. ஜாலியாக இருக்குதா? கேட்டா இப்போ தெரியுதா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோங்க. எரியுதா? ஏறிட்டேன். எங்களுக்கு எப்படி எரியுது தெரியுமா? அதுதான் உங்களையே விட்டு நீங்களே அரைச்சி பார்த்தா தான் தெரியும் எங்களோட கஷ்டம் என்னன்னு. இப்போ இது கூட செய்யலைன்னா எப்படி தான் இல்லை, இதை செஞ்சு தானே எங்களுக்கு குறை வருது. அதனால் நீங்களே அறிங்க, நாங்கள் வந்து பார்க்குறோம். எப்படியோ ஒரு வழியாக கரண்ட்டு இருந்துச்சு, மழை வர இருக்குது. ஆனால் பார்த்தா கரண்ட்டு நிற்கல. இல்லைன்னா நம்ம அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து அரைச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாவு அரைக்க தான் வந்திருக்கோம். இங்கே தான் வந்து நாங்கள் வந்து மாவு அரைக்க வருவோம். ஆல்ரெடி ஓடிட்டுருக்கு இன்ஜின். அவங்க அரைச்சினே இருக்க, நம்ம போயிட்டு வந்துடலாம். மிளகாத்தூள் அரைச்சதுக்கு ஐஸ் வத்தலம் கொடுக்கணுமா? கெண்டு கண்டாகுதா? வண்டியடா, நான் வாழ்ந்து வரேன். சரி, போய் காய்கறி வாங்கிட்டு வரலாமா? ஏரியில் பாதி தண்ணி வந்துச்சு. என்ன ஊருன்னு தெரியுது? அது காவனூர் இல்லை, கயநல்லூர். ஆமாம், கையிலே தெரியா? நாலு நாளாக இருக்குது. அது வேணாம், 2 இருக்கு. வேற துணி சோப் தோறு. அப்புறம் வேணாம் போதும். பண்டில் எல்லாமே வந்துடும். வந்துடும். இதுவே போதும். இல்லை, 235 காசு கொடு. என்ன ஏன் பார்க்குற? நானே விட்டு வந்துக்கிறேன். அதில் ஹோல்ஸ் இருக்குதுல்ல, மழை தானே பெய்யுதா? மூட்டியா? ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து பெய்யுது இப்போ. அள்ளி போட்டுன்னு வா, அதெல்லாம் தடைவிங்கிறேன். பிஸ்னஸ் நேருக்கு தெரிஞ்ச ஆளுங்களா நீ?
4 கிலோன்னு சொல்லிட்டு 1/2 கிலோ வாரி போடுறேன். அதுக்காண்ட செவரு தாங்க இது, அங்கேயே ஆட்டி பார்க்குறேன், இங்கே தான் பார்க்கணும். மிளகாலாம் அது அந்த கொடை மிளகா அதெல்லாம் பஜ்ஜி மிளகாலாம் எடுத்து போடலாம். மிக்சர் எதுனா மரளி அது காலையில் மிக்சர் தேவை ஒன்று வாங்கிட்டு சாப்பிடுங்க. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான காய்கறி அப்புறம் மளிகை சாமான் அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் இதையும் எதை வாங்குறீங்களா ஸ்நாக்ஸ் மொதல் வாங்கிடுங்க. ஆமாம் இப்போ போயிட்டு மாவு வரைக்க கொடுத்தோம் அதை போயிட்டு வாங்கிக்கின்னு வந்துட்டா வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஆமாங்களா மழை வேறு வரப்போகுது. எத்தனை வெளியே போடுறேன் ஜிபே தான் அது வருவா நான் பண்ணிடுவேன். மேம்லா பெட்ரோல் போடணும். பாதி வேலை யாரையும் நடந்து போறியா? இன்னைக்கு போனதுல இன்னைக்கு சண்டே ஒர்க்கு இதான் முடிஞ்சுது. கிட்டத்தட்ட மிளகாத்தூள் வாங்கிட்டு வந்து சரி போலாமா? போலாம் மழை வரது ஓடிடலாம். ஜானே போ போ போ. ஸ்நாக்ஸ் போயிட்டு மழைக்கு முன்னாடியே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் அரைச்சாச்சு. மிளகாத்தூள்ன்ட்டு மாவை எடுத்து காட்டுறேன். பக்கெட்ன்றதுனால எந்த பக்கெட் மிளகாத்தூள் அரைச்சாச்சு. அடுத்து மாவும் அரைச்சாச்சு. அது மேலே உளுந்துருக்குன்னு நினைக்கிறேன், கரைக்கணும். அவங்களுக்கு வந்த உடனே பிடிக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பர்ச்சேஸ் முடிஞ்சாச்சு. எல்லா வேலையுமே இது எவ்வளோ நாளாக பெண்டிங்கில் இருந்த வேலை இந்த வேலையை முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப். ஓகே பாய் டாடா.